ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழின் அடையாளம் சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் புக்ல யூனிட் 7ல இருக்க மங்கையராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற ஒரு துணை பாடம் விரிவானம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் பெண்களை பற்றி, அதாவது இந்த நாட்டில் ரொம்ப மதிப்புமிக்க பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில குறிப்பிடத்தக்க பெண்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதாவது அவங்க கேரக்டராகவே வந்து பேசுகிற மாதிரி இந்த லெசன் அமைஞ்சிருக்கு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. ஸோ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நுழைய முன் பார்ப்போம். உலகம் பறந்து விரிந்த திடல். அது ஒரு உலகம்ன்றது ஒரு பறந்து விரிந்த திடல், ஒரு மைதானம் மாதிரி. அதில் ஆடுவாரும் இருக்காங்க, பாடுறவங்களும் இருக்காங்க, மத திறனை காட்டுறவங்களும் இருக்காங்க. இவங்களில் வென்றவங்களும் இருக்காங்க. இதனை தான் ஆளுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு துறையில் இருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டீச்சராக இருக்கேன். 100 பேரில் நானும் ஒரு டீச்சர் அப்படின்றத விட எல்லா டீச்சருக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கேன் அப்படின்றது தான் ஆளுமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அத்தகைய ஆளுமை மிக்க பெண்களும் சிலர் இதோ நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலவங்களை பற்றி சொல்கிறாங்க. மகளிர் நாள் விழா. ஸோ இது வந்து மகளிர் தினத்தப்போ, உமன்ஸ் டே அப்போ கொண்டாடப்படுற ஒரு ஸ்பீச் ஒரு நிகழ்ச்சி. பூம்பாறை அரசு உயர்நிலை பள்ளி. ஸோ அப்போ வந்து அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல். அங்கே வந்து விழாக்கோலம் போட்டிருந்தது. பெற்றோர்கள் வருகையால் மாணவர்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். சிறப்பு விருந்தினரான அப்போ அந்த இடத்துக்கு சிறப்பு விருந்தினர் கெஸ்டா யார் வந்திருக்காருன்னா, மாவட்ட ஆட்சியர் வந்திருக்காரு. அவருடைய உரைக்கு பின் அவர் வந்து அந்த மகளிர் தினத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா மாணவ செல்வங்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேறி கொண்டிருந்தன. பொதுவாகவே கலை நிகழ்ச்சிகள் அப்படின்னா பாட்டு இருக்கும், ஆடல் பாடல் இருக்கும், நாடகம் நடிப்பாங்க, நடனம் ஆடுவாங்க. அது போல நிறைய நடந்துட்டே இருக்கும் போது இதன் தொடர்ச்சியாக மாறுவேட நிகழ்வு தொடங்கியது. ஸோ என்ஆக்டிங், ரோல் பிளேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோல் பிளே நடந்திருக்கு. யார் மாதிரி நடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ தொகுப்பாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிகழ்ச்சினால அது கண்டிப்பாக அதை தொகுத்து வழங்குற ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த தொகுப்பாளர் வந்து இப்போ என்ன நடக்க போகுதுன்றதை சொல்றாங்க. தமிழரின் பெருமையை உலக அரங்கான ஐநா அவையில் பரப்பும் வகையில் அங்கு தமிழ்நாட்டின் செவ்வியலில் இசையை பாடியவர். ஸோ அப்போ ஐநா சபையில் தமிழ்நாட்டோட செவ்வியல் மொழியில் அவங்க பாடியிருக்காங்க. காட்சினிலே வரும் கீதமாய் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர், இசை பேரரசி என்று நேரு பெருமகனாரால் அழைக்கப்பட்ட. அப்ப இசை பேரரசி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? நேரு சொல்லியிருக்காரு. அவரால் அழைக்கப்பட்டவங்க யாருன்னா MS சுப்புலட்சுமி. அவங்க தான் பேச வராங்க. அதாவது MS சுப்புலட்சுமியுடைய வேடத்துல 10ஆம் வகுப்பு மாணவி முகிழ்நாச்சி அப்படின்றவங்க வேடமிட்டு வந்து பேசுறாங்க. அவங்கள பத்தி சொல்ல போறாங்க. என்ன முதல்ல MS சுப்புலட்சுமி அவங்கள பத்தின சொல்றாங்க. அதாவது அவங்களுடைய அப்பா பேர். அவங்க வந்து மதுரையில இருந்திருக்காங்க. சண்முக வடிவு சுப்புலட்சுமி அப்படின்றது அவங்களுடைய பேர். அவங்க தந்தை பேரோட சேர்த்து அவங்க இசை சூழல்ல தான் வளர்ந்தாங்க. அதாவது அவங்க ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அந்த இசையை நாடினவங்களா தான் இருப்பாங்க. வீணை கலைஞரான என் தாயே என் முதல் குரு. அப்ப இவங்களுடைய அம்மா ஒரு வீணை வாசிக்கிறதுல சிறந்தவங்களா இருந்திருக்காங்க. 10 வயதில் இசைத்தட்டுக்காக பாடலை பாடி பதிவு செய்தேன். CD, இசைத்தட்டுனா ஒன்றும் கிடையாது, CD. அதுக்காக பாடல் பாடி பதிவு செய்தாங்களாம். இசை மேதைகளின் வழிகாட்டுதலில் என்னை வளர்த்து கொண்டேன். அப்போ அவங்களுடைய மோட்டிவேஷனே என்னவா இருந்திருக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சதே அந்த இசைத்துறையில சாதிக்கணும் அப்படின்றது தான். 5ஆம் வகுப்பு வரை தான் அவங்க படிக்கணும் அப்படின்ற மாதிரி கிடைச்சுதான். அதுக்கப்புறம் வந்து 17 வயசுல சென்னை மியூசிக் அகாடமியில் மேதைகள் பலர் முன் கச்சேரி செய்து பாராட்டை பெற்றேன். அப்போ 17 வயசு, அவங்க 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களுடைய இது இன்டென்ஷன் என்னவா இருந்திருக்குன்னா, அவங்க வந்து இசைத்துறையில தான் இருந்திருக்கணும்னு. ஸோ அப்போ திரைப்படங்களில் நடிக்கும் வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் அவங்க நடித்தது மீரா அப்படின்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் தான் அவங்களுக்கு வெற்றியை தந்தது. அதுதான் அவங்களுடைய கடைசி திரைப்படமாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க நடிக்கல. இந்தியா முழுவதிலும் உள்ள பலரின் பாராட்டுகளையும் அவங்க வந்து அந்த படத்து மூலமாகவும் அவங்க பாடுற பாட்டு மூலமாகவும் அவங்க பெற்றுக்கிட்டாங்க. காட்சினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன் முதலிய பாடல்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது. அவங்க பாடினதுல ரொம்ப குறிப்பிட்ட பாடல்கள் அப்படின்றது காட்சினிலே வரும் கீதம், பிருந்தாவனத்தில் கண்ணன், இந்த பாட்டெல்லாம். ஜவஹர்லால் நேரு, சரோஜினி நாயுடு இந்த மாதிரி, அதாவது வயசுல பெரியவங்களாலும், அதாவது நிறைய சாதிச்சவங்க கிட்டையும் இவங்க பாராட்டுகள் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. அதை அவங்க பெருமையா நினைக்கிறாங்களாம். கண்டிப்பா நினைக்கதான் செய்வாங்க.
ஒரு முறை காந்தியடிகளை டில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற பாடலை பாடினேன். இப்போ கூட நிறைய இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ இல்லை ரிப்பப்ளிக் டே அப்போலாம் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக இந்த பாட்டு போட்டுருவாங்க. அரசு பள்ளியில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும். ரகுபதி ராஜாராம் சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வந்து இவங்க தான் பாடினாங்களாம். என்னை பாராட்டிய அண்ணல் மீரா எழுதிய பாடல் ஒன்றை குறிப்பிட்டு பாடச் சொன்னார். இவங்க எழுதின பாட்டை நீங்கள் பாடணும்னு அவங்க ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இவங்களோட குரலில் அவங்க இன்ஸ்பயர் ஆகிட்டு இருக்காங்க. பின் சிறிது நாட்களில் முனைந்து அந்த பாடலை கற்று பயிற்சி செய்தேன். அதுக்கப்புறமா சென்னை வானொலி 1947 காந்தியுடைய பிறந்தநாள் அப்போ அந்த பாடல் ஒளிபரப்பாச்சு. அப்பாடல் ஹரித்தும் ஹரே என்னும் மீரா பஜன். அதுக்கப்புறமா 1954 தாமரை அணி விருது அப்படின்ற விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ பார்வை இல்லாத ஹெலன் கெல்லர் இவங்களை தொட்டு தழுவி அவங்கள பாராட்டினது இவங்களால மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். 1963 இங்கிலாந்துலையும் 1966 ஐநாவிலையும் இவங்க பாடியிருக்காங்க. அதே ஆண்டுல இவங்க குரல்ல பதிவு செய்யப்பட்ட வெங்கடேச சுப்ரபாதம் திருப்பதியில அவங்க பாடல் இவங்களுடைய குரல்ல ஒலிக்க ஆரம்பிச்சது. அதே மாதிரி 1974 நோபல் பரிசுக்கு இணையான மகசேஷ விருது அப்படின்னு இசைக்கு கிடைக்கப்படுற மிகப்பெரிய விருது இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த விருது பெற்ற முதல் இசைக்கலைஞரும் இவங்க தான். தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருதம், மலையாளம், இந்தி, மராத்தி, குஜராத்தி இந்த மாதிரி பல இந்திய மொழிகள்லையும் ஆங்கிலத்திலையும் கூட இவங்க பாடியிருக்காங்க. இந்தியாவின் மிக உயரிய விருதான இந்திய மாமணி விருதளித்து இவங்களை சிறப்பிச்சிருக்காங்க. என்னுடைய பல இசை கச்சேரிகள் ஏதாவது ஒரு அமைப்பின் நன்கொடைக்காக நடந்தது. அதாவது இவங்க வந்து எல்லாமே வந்து இவங்களுடைய சொந்த செலவுக்குன்னு எடுத்துக்கல. இவங்க கச்சேரிக்கு கிடைச்ச பல தொகைகளை இவங்க நன்கொடையா கொடுத்திருக்காங்க. ஒரு பெண் நினைத்தால் முயன்றால் முன்னேறலாம் வெல்லலாம், நீங்களும் முயலுங்கள் முன்னேறுங்கள் வெல்லுங்கள் அப்படின்னு அவங்க அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னு பார்ப்போம். அடுத்து இப்ப தொகுப்பாளர் வந்து சொல்ல போறாங்க. அதாவது தாழம்பூ முகமிட்ட மலர்ச்சியான முகம், புன்னகை தவழ நீலப்பட்டு புடவையின் ஒளியில் வெள்ளி கம்பிகள் மின்னுவது போல் தலைமுடியின் இடையிடையே வெள்ளை முடி, கையில் ஒளி வாங்கி தம்புரா ஸ்ருதி கூட்ட ராக மாளிகாவில். அதாவது இவங்க இன்னும் MS சுப்புலட்சுமி பத்தி தான் சொல்றாங்க. குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தான்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டை வந்து இசையமைச்சு பாடினது இவங்க தான். அவங்களுக்கு நன்றி செலுத்துறாங்க. இப்போ அடுத்ததா யார் வரப்போறாங்க அப்படின்னா, பொது வெளியில ஆடுறது அப்படின்றது தண்டனைக்குரிய சட்டமா இருந்த காலத்திலேயே 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல, அதாவது நாட்டியம் ஆடுறது அப்படின்றதே ஒரு கீழ்மையானது அப்படின்ற ஒரு எண்ணம் பரவலா இருந்த அந்த காலத்துல அந்த எண்ணத்தையே மாற்றி அந்த எண்ணத்தை மாற்றி அந்த துறையில சாதிச்சவங்க தான் தாமரை செவ்வனி அப்படின்ற விருது பெற்றவங்க தான். அவங்க யாரு அப்படின்ற வினாவுக்கு விடையா 10ஆம் வகுப்பு மாணவி மோகனா அப்படின்றவங்க பால சரஸ்வதியா வந்திருக்காங்க. அப்ப பால சரஸ்வதின்றதுதான் அந்த கேரக்டர். ரெண்டாவது நம்ம பார்க்க போறது பால சரஸ்வதி. இவங்களுக்கு 7 வயதா இருக்கும் போது இவங்க காஞ்சிபுரத்துல பரதநாட்டிய அரங்கேற்றத்துல தான் இவங்களுடைய நாட்டியம் வந்து முதல்ல அரங்கேற்றப்பட்டுச்சு. 15 வயதுல சென்னையில உள்ள சங்கீத சமாஜம் அப்படின்ற அரங்கத்துலதான் இவங்க நடன நிகழ்ச்சி நடந்தது. இவங்க நடனத்தை பார்க்கறதுக்காகவே நிறைய மரபுசார் கலைஞர்கள் அங்க வந்திருந்தாங்க. சென்னையில் என் நாட்டிய கச்சேரியை பார்த்த பண்டிட் ரவிசங்கர் அவர்கள் மிகவும் பாராட்டினர். அவங்களுடைய தம்பியோட மூலமா வட இந்தியால பல இடங்கள்ல நடனம் ஆடுற வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சது. கல்கத்தால இருக்க காசில நடந்த அனைத்திந்திய மாநாட்டிலையும் சென்னையில நடந்த மாநாட்டிலையும் இவங்க ஜனகன பாடலுக்கு மெய்ப்பாடுகளோட, அதாவது உடல் அந்த சொல்லுவாங்கல்ல நவரசமும் காமிச்சு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு அது போல ஆடின பெருமை இவங்களுக்கு இருக்கு. நாட்டு பண்ணுக்கு நடனம் ஆடியது அதுதான் முதலும் இறுதியும் ஆகும். ஐரோப்பா, அமெரிக்கா முதலிய வெளிநாடுகளில் நடன நிகழ்ச்சிகள் இவங்களால நடத்தப்பட்டிருக்கு. இவங்க இந்நிகழ்வு பரதநாட்டியத்திற்கு உலகளாவிய புகழை பெற்று தந்தது. பரதநாட்டிய கலைஞை முறையாக அணுகினால் ஆன்மீக பட்டறிவை நடனத்தால் வழங்க முடியும் அப்படின்றதை உணர்த்தினவங்க இவங்க தான். தொகுப்பாளர் அடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் ஒரு காலத்தில் புறக்கணிக்கப்பட்ட, அதாவது வேணாம் அப்படின்னு சொல்ற கலை இந்த கலையா இருந்துச்சு. அதே கலையை இந்திய அரங்குலையும் உலக அரங்குலையும் அதோடைய மதிப்பை ஏற்று அதை எல்லாருக்கும் காமிச்ச ஒரு கலைஞர் தான் இவங்க. தமிழகத்தில் பெருமைக்குரிய கலைகளில் ஒன்றான செவ்வியல் நடனம் திகழ காரணமானதும் இவங்க தான்.
அத்தகைய பரதநாட்டிய கலைஞர் பால சரஸ்வதியாக வேடமிட்டு வந்த மாணவி மோகனாவிற்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆளை வந்து பார்க்க போறாங்க. அதாவது அடுத்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தவங்க தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த புதினங்கள், சிறுகதைகள், கட்டுரைகள், குறுநாவல், இலக்கியம், வரலாற்று நூல் இதெல்லாத்தையும் எழுதுறதுல ஒரு விருப்பம் இருக்கும். ஆனா அது அனைத்தையுமே கற்பனை கதையா இல்லாம அந்தந்த இடத்துக்கே போய் அவங்களுடைய வாழ்க்கையை தத்ரூபமா ரெக்கார்ட் பண்ணி அது மூலமா அவங்களுக்கு நன்மைகளை பெற்று கொடுத்த ஒருத்தவங்க தான் இந்த ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற ஒருத்தவங்க. இவங்களை பத்தி பார்ப்போம். அதாவது பெண்கள் அப்படின்னாலே அவங்க குடும்ப கதை தான் எழுதணும் அப்படின்ற ஒரு படிமத்தை அப்படின்ற ஒரு இதை மாற்றி சமூக சிக்கல்களையும் கதைகளாக எழுதியிருக்காங்க. சமூக சிக்கல்களெல்லாம் கதையாக எழுதுனவங்க. இவங்களுக்கு வந்து இந்த கற்பனை கதை எழுதுறதுல விருப்பம் கிடையாது. ஏன்னா அதாவது மக்களுக்கு இருக்கிற இடர்பாடுகளை நம்மளுடைய கதை மூலமாக நம்ம வந்து எல்லாருக்கும் காமிச்சு அவங்களுக்கு அதை களைய வைக்கணும் அப்படின்றதுல இவங்க வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருந்திருக்காங்க. எப்போதும் ஒரு ஒளிப்பதிவு கருவியுடனே தான் இருப்பாங்க. அதாவது ரெக்கார்ட் பண்ணுற ஒரு இதோட தான் இருப்பாங்களாம். அது வந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்களுடைய கஷ்டத்தை கேட்டு அவங்களுடைய கஷ்டத்தை சரி பண்ணுறதுல இருப்பாங்களாம். இவங்க எழுதினதுல பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படின்ற நூல் தான் வரலாற்று புதினம். இதுதான் அனைவராலும் பாராட்டப்பட்ட ஒன்று. தூத்துக்குடியில் பல மாதம் தங்கியிருந்தாங்க. அப்போ தூத்துக்குடியில் பல நாள் தங்கியிருந்து உப்பள தொழிலாளர்களுக்கு உவர்ப்பு, அதாவது அவங்க வாழ்க்கையில படுற கஷ்டத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கரிப்பு மணிகள் அப்படின்ற ஒரு புதினத்தை எழுதியிருக்காங்க. நீலகிரி படுகர் இந்த இன மக்களுடைய வாழ்வியல்ல மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக குறிஞ்சித்தேன் அப்படின்ற ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. கடலோர மீனவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற சிக்கல்களை பேசுறது மாதிரி அலைவாய் கரையில் அப்படின்ற ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. அமைப்பு சாரா வேளாண் தொழிலாளர்கள் உழைப்பு சுரண்டப்படுவதை, அப்போ ஒருத்தவங்களுடைய உழைப்புகள் சுரண்டப்படுவதை சுட்டி காட்டுறதுக்காகவே சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் இது போன்ற புதினங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இப்போ குழந்தை தொழிலாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அதாவது தீப்பெட்டி தொழில முடக்கி தீக்குச்சிகளை அந்த பெட்டியில் அடைப்பதை போன்று குழந்தைகளுடைய உடலையும் மனதையும் நொறுக்கும் அவல உலகை, அதாவது குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு கூட்டு குஞ்சிகள் அப்படின்ற ஒரு புதினம் எழுதியிருக்காங்க. பெண் குழந்தை, அதாவது அந்த காலத்துல பெண் சிசு கொலையை வந்து அதிகமா இருந்தது. அதை வந்து தடுக்கணுன்றதுக்காக மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்ற ஒரு புதினமும் எழுதியிருக்காங்க. இது மாதிரி நிறைய புதினங்கள் மூலமா மக்களுக்கு நிறைய வழிகாட்டியா இருந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுல இவங்களுக்கு பெருமை. கண்டிப்பா அடுத்து நம்ம பார்க்க போறது யாருன்னா அவங்கள பத்தி வந்து ஷார்ட்டா சொல்றாங்க. இந்திய அரசின் தாமரை திரு விருது, ஸ்வீடன் அரசின் வாழ்வுரிமை விருது, காந்தி அமைதி விருது, சுவிட்சர்லாந்தின் காந்திய உரிமை விருது, காந்தி அமைதி விருது. இந்த பெருமைகளெல்லாம் சேர்ந்தவங்க யாரு அப்படின்னா கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அவங்கள பத்தி பார்ப்போம். அதாவது நம்ம நாட்டுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து கல்வி கற்கக்கூடாது, கல்லூரி பயிலக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருந்தது. அந்த நாள்லயே போராடி கல்வி கற்ற ஒருத்தவங்க இவங்க வந்து காந்தியோடைய சிந்தனையிலால இவங்க கவரப்பட்டாங்க. இவங்க சர்வோதய இயக்கத்தில் களப்பணியாற்றிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இதுல எல்லாத்துலயும் இவங்களுக்கு பங்கு இருக்கு. நாட்டின் விடுதலைக்கு பின் அவங்க கணவருடைய இணைந்து பூதன இயக்கத்தில் இவங்க பணிபுரிஞ்சாங்க. உழுபவருக்கு நில உரிமை அப்படின்றத ஒரு வேளாண்மை இயக்கத்தை தொடங்கி உழுபவருக்கு வேறு பணிகள் மூலம் வேறு வருமானம் வர இதை இவங்க செஞ்சாங்க. அதாவது இவங்க சொல்ல விரும்புறது என்னன்னா, உங்களுடைய ஆற்றலை தான் நீங்க உணருங்க, உங்களால எதையும் சாதிக்க முடியும்ன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அடுத்தது யாரு பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து சின்ன பிள்ளை அப்படின்ற ஒரு பாட்டி. அந்த பாட்டியை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த பாட்டி என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா, இங்க கூடி இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப நேரமா பார்த்துருக்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவா சேர்ந்துக்கிட்டாங்களாம். ஒரு விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாங்களாம். கூலி வேலைக்கு ஆளுகளை சேர்த்து அங்க நடவு, களை எடுப்பு, அறுவடை இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் செஞ்சாங்களாம். அதுல வர கூலியை வந்து சமமா பிரிச்சுக்கிட்டாங்க. இதுல வயசானவங்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் சேர்த்து அவங்களால என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க குடும்பத்துக்கு உதவியா இருந்திருக்காங்க. இதை பத்தி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிறத குத்தகையா எங்களுக்கு கொடுத்தாரு. அதாவது 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்படைஞ்சப்போ இவங்க குழுவா போய் தான் மீட்பு பணியெல்லாம் செஞ்சாங்க. இந்த காசெல்லாம் சேர்த்து குழு ஒன்று ஆரம்பிச்சு களஞ்சியம் அப்படின்னு பேர் வச்சாங்க.
10 பேரோட ஆரம்பிச்ச மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களுக்கு போய் பல லட்சம் பேரோட இருக்கு. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் காப்பாத்திட்டு இருக்கு. 30 வருஷமா அந்த குழுல தான் இருக்காங்க. அந்த குழுல இருக்கிறதே உங்களுக்கு பெருமையாகவும் நினைச்சிருக்காங்க. அப்போ இவங்க தொகுப்பாளர் சின்ன பிள்ளைம்மா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, ஆமா, டெல்லியில விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்டப்போவே அவங்க கண்ணிலேருந்து தண்ணியே வந்துருச்சாம். நாட்டுக்கே பெரிய தலைவர் அவரு. விருது கொடுத்துட்டு டக்குன்னு அவங்களுடைய காலில் விழுந்துட்டாங்களாம். அப்போ இவங்களுக்கு அழுகியே வந்துருச்சு. அந்த நாளை என்னால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம் இந்திய நாட்டு நடுவண் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது அப்படின்ற விருது பெற்றதோடு தமிழக அரசையோட அவ்வை விருது, தூர்தர்ஷனின் பொதுகை விருதையும் பெற்றது. இவங்களுடைய சின்ன பிள்ளை இவங்களுடைய வேடம் அணிந்து அவங்களோட நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய மாணவி மாதவிக்கு நன்றி சொன்னாங்க தொகுப்பாளர். இது மாதிரி சமூகத்துல நிறைய மகளிர்கள் இருக்காங்க. நிறைய மகளிர்களை நம்ம கண்டிப்பா போற்றியே ஆகணும் அப்படின்னு இந்த லெசன் நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோல நம்ம மங்கையாராய் பிறப்பதற்கே அப்படிங்கிற துணைப்பாடத்தை நம்ம பார்த்துட்டோம். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.